வணக்கம். கீலாய்டுனா என்ன? ஜென்ரலா நம்மளுக்கு ஒரு இடம் அடிபட்ட பிறகு, அது ஒரு தழும்பு மாரி தான் அது ஹீல் ஆகும். இதே தழும்பு கொஞ்சம் தடிச்சு, கொஞ்சம் வீங்கிச்சுன்னா, அது பேர் தான் ஹைப்போட்ரோபிக் ஸ்கார்ன்னு சொல்லுவோம். இதே ஹைப்போட்ரோபிக் ஸ்கார் அந்த அடிபட்ட இடம் தவிர, அது அட்ஜஸ்டன்ட்டா இருக்க நார்மல் சதையில வளருதுன்னா, அத தான் கீலாய்டுன்னு சொல்லுவோம். கீலாய்டு எங்க ரொம்ப ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா, யூசுவலா செஸ்ட்ல, ஷோல்டர், காது பகுதிகள்ல, ஒரு சிலருக்கு சீக்ஸ்லயும் வர வாய்ப்பு இருக்கு. கீலாய்டு எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே நம்ம வூண்ட் ஹீல் ஆகுறதுக்கு கொலாஜன் ஒரு புரோட்டீன் தேவைப்படுது. இந்த கீலாய்டுல பார்த்தீங்கன்னா, இதே கொலாஜன் அதிகமான குவான்டிட்டில அக்யூமுலேட் ஆகியிருக்கும். நம்ப ஜென்ரலா ஒரு அடிபட்ட பிறகோ, இல்ல ஒரு ஸ்க்ராட்சிங் பிறகோ, இல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காது குத்துன பகுதிகள்ல கீலாய்டு ரொம்ப காமனா வரும். கீலாய்டு ஃபேமிலிலயும் கூட ரன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் தாத்தா, பாட்டி இல்ல அப்பா, அம்மாக்கு இருக்குன்னா, குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ, அப்ப எல்லா கீலாய்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுமான்னா கண்டிப்பா கிடையாதுங்க. காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த கீலாய்டு மேல இருக்கிற ஸ்கின்ல என்ன இரிட்டேஷன் இருக்கு, இல்ல பெயின் இருக்குனாலும், கண்டிப்பா நீங்க ஒரு சர்ஜன கன்சல்ட் பண்ணி, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். தேங்க் யூ.